வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 3 கிரகங்கள். அதாவது நமக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்காரு, சனி கும்பத்தில் இருக்காரு, ராகு மீனத்தில் இருக்காரு. இந்த 3 கிரகங்களும் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதன் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு 12 லக்னத்திற்கும் என்ன விளைவுகள் இருக்கு? ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய பலன்கள் நமக்கு நடக்கும். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவு மகர லக்னத்திற்கு 3 கிரகங்களுடைய குருசாரம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனியே மகரத்திலேயே இருந்து 2ஆம் இடத்துல கும்பத்திலேயே இருக்காரு. அதுவும் அவருடைய சொந்த வீடு தான். ஆனா அந்த சனி குருனுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில இருக்காரு. குரு நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்கார். இப்ப நம்ம என்ன நினைப்போம், 2ஆம் வீட்டுல இருக்கிற சனி காசு பணம் கொடுக்கும், சேமிப்பு உருவாகும், ஒரு குடும்பத்துல வளர்ச்சி உண்டாகும், தொழிலுக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குற இடத்துல நமக்கு நல்ல கெயின் கிடைக்கும், பண சேமிப்பு வரவுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அது சனி தான் நின்ற நட்சத்திரத்தின் பலதான் செய்யுது. அப்ப குருவை போல செயல்படுகிறாரு இந்த சனி கிரகம். அப்ப குரு நின்ற பாவத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப குரு எங்க இருக்காரு? நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அது 2ஆம் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. சேமிப்புக்கு, உழைப்புக்கு, அதே போல வேலைக்கு, பதவிக்கு, ஒரு சொந்த தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த 5ஆம் இடம் தடையாக உள்ளது. அப்ப இந்த கான்செப்ட்ல சனி நமக்கு நல்லது செய்யல. பொருளாதாரத்துக்கு மாறாக உறவுகளுக்கு நல்லா இருக்கு. இப்ப ஒரு சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், குழந்தை பிறப்பு, என்ஜாய்மெண்ட், வீட்டில் இருந்து ஒரு ஜாலி டூர் போயிட்டு வர்றது, அல்லது வீட்டில் விசேஷமாக சில கோயில் வழிபாடுகளோ அல்லது பூஜைகளோ நடத்துறது, குழந்தைகள் சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை நடத்துறது, இப்படியெல்லாம் இது நல்லா டெவலப் ஆகும். அப்ப சனியினுடைய பங்களிப்பு குருவை போல அகம் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயம், உயிர் பற்றான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதே சமயத்துல நம்மளுடைய மகரத்துக்கு 6ஆம் வீடான மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு. இப்ப இங்க 2ல் இருக்கிற சனியும் 6ல் இருக்கிற செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. அப்ப இது நல்ல பார்வை தானே. நம்ம என்ன நினைப்போம், வேலைனால வளர்ச்சி அல்லது பொருள் சேமிப்பு, ஒரு லோன் கேட்டா கிடைச்சிரும், ஒரு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது கிடைச்சிரும், இப்படின்னெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா, சனி செவ்வாய் திசை புத்தி அந்தரம் சூட்சமா நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பொருந்தும். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த செவ்வாயும் கூட குருவை போலதான் செயல்படுறாருங்கிறதுனால வேலையை தடுத்துருவாரு. ஒரு வேலை கிடைக்குன்னு நம்பிட்டு இருப்போம், அது தடுத்துருவாரு. அல்லது நாமளா வேலையை விட்டு வெளியே வந்துடுவோம். அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு பாதகமாக அமையும். ப்ரொடக்ஷன் நடக்காது, ஆர்டர் கிடைக்காது, ஸ்டாக்ல வச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் மூவ் ஆகாது. ஸோ இது மாதிரியான அவஸ்தைகள். ஒரு சிலர் உற்பத்தி ஸ்தாபனம் மூவ் பண்ணவே முடியல அப்படின்ட்டு லீவ் விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லாக் அவுட் பண்ணிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறது. இதெல்லாம் இந்த சனினாலையும் செவ்வாயினாலையும் குருவை போல செயல்படுற வகையில நமக்கு நடக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த திசா புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் வேலை செய்யும். வேலை செஞ்சா இது நடக்கும். இது நம்ம ஜனன ஜாதகப்படி நம்ம கணிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, 12 பாவத்துக்கும் யார் யார் அதிகாரின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த விதத்துல இப்ப இது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் பெருசா பாதிக்காது. 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புல இந்த 3 கிரகங்கள்ல எது இருந்தாலும் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, சனியும் செவ்வாயும் உறவுக்கு நல்லா இருக்கு, தொழிலுக்கு நல்லா இல்லை. காரணம் 5ல் இருக்கிற குரு. இப்ப அடுத்தபடியா இன்னொரு கிரகம் வர்றாரு நமக்கு, 3ஆம் வீட்டுல இருக்கிற ராகு. 3ஆம் வீடுங்கிறது இப்ப ஐடி, தகவல் தொடர்பு, நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றது, இது சார்ந்த விஷயங்கள்,
ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, ஒரு வீடு மாறுறது, இடம் மாறுறது, இது சம்பந்தப்பட்ட வகைகளுக்கு சாதகமாக இருக்கிறது. மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கமிஷன் துறையில் வேலை பார்க்குறோம், ஐடி லைனில் வேலை பார்க்குறோம், பத்திரப்பதிவுகள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம், மற்றும் நம்ம செய்தி விளம்பரம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ட்ரேடிங், ஸோ இந்த மாதிரி இன்வால்மெண்ட், கலைத்துறை, டிசைனிங், இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி படிப்பு, பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது உதவும். அப்போ அந்த வகையில் நமக்கு என்ன திசாபுத்தி நடக்குதுன்னா, ராகு குரு திசாபுத்தி அந்தர சூட்சுமம் நடக்கும்போது இந்த பலன்களை நம்ம அனுபவித்திருக்கிறோம். அப்போ இந்த ராகுவுக்கும் சனிக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. ராகு நிற்கிற இடத்துல இருந்து 12ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதே மாதிரி ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. ராகு நிற்கிற இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால இப்ப நமக்கு ஒரு ராகுனுடைய திசை நடக்குது அல்லது இந்த 2 கிரகங்களுடைய புத்தி நடக்குதுன்னு வைங்க, அது கொஞ்சம் சிரமப்படுத்தும். அல்லது ராகுனுடைய புத்தி நடக்குது, இந்த 2 கிரகங்களுடைய அந்தரங்கள் நடக்குதுன்னு வைங்க, அதுலேயும் கொஞ்சம் சிரமப்படுத்தும். இதெல்லாம் நம்ம திசாபுத்தியோட மெர்ஜ் பண்ணி பார்க்குற முறை. இப்ப நம்ம காமனா ஜென்ரலா கோச்சாரம் அப்படிங்கிறது எப்ப வேலை செய்யும்? நமக்கு அந்த திசை புத்தி அந்தரங்கள் நடந்தா தான் அந்த பங்களிப்பு அங்க வேலை செய்யும். அப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற குரு ஏப்ரல் 12 வரைக்கும் நமக்கு ஒரு மேஜர் ரோலா இருக்காரு. எதுக்கு? உறவுகள் சார்ந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கு. ஆனா உற்பத்தி சார்ந்த தொழில் முறைகளுக்கு நல்லா இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சமயத்துல போய் நம்ம அந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடக்கூடாது. நான் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன், நான் ஒரு பெரிய கடை வைக்க போறேன், அல்லது ஒரு பெரிய ஃபேக்டரி வைக்க போறேன், இந்த மாதிரி இந்த சமயத்துல ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பிச்சோம்னா இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் இந்த குருவனுடைய சாரம் இருக்கிறதுனால நமக்கு இந்த 3 கிரகத்துல எந்த திசாபுத்தி அந்தரம் நடந்தாலும் அந்த வேலையை செய்யக்கூடாது. பட் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு இந்த 5ல் இருக்கிற குரு ஒன்றும் பண்ணாது. அது இப்போ கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கமிஷன் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஒரு லாயராக இருக்கீங்க, ஒரு ஜோதிடராக இருக்கீங்க, ஒரு மூளை உழைப்பு சார்ந்த அத்தனை பணிகளுக்குமே இது நல்லா இருக்கு. நல்ல கன்சல்டிங் பண்ணும். அப்போ இந்த 3 கிரகங்களுடைய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது மட்டும்தான் இந்த பலன் தரும். இப்போ நமக்கு வேற திசை நடக்குது, வேற புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா இதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லபடியாக தான் நமக்கு நடக்கும். இப்போ நம்ம சனி அப்படின்றது பயந்துடக்கூடாது. நம்ம லக்னத்துக்கு 2ல் இருக்கு, அது நம்ம கான்செப்ட்ல 7 சனியாக வேலை செய்யுதுன்னெலாம் நினைக்கக்கூடாது. நம்ம இந்த நட்சத்திர சூத்திர அடிப்படையில் கெட்ட பாவங்கள் அல்லது சனிக்கு ஆகாத பாவங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான தனுசு, இந்த 3 ராசியில சனி வரும்போது மட்டும் நீங்க சனியை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க. அப்ப கூட உங்களுக்கு சனியினுடைய திசை புத்தி அந்தரம் சூட்சமா நடந்தா மட்டும் அதுக்கு கவலைப்படுங்க. இல்லைன்னா சனினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி இப்ப நமக்கு குரு மட்டுமே 5ல் இருக்கிறாரு அப்படின்னா பொருளாதாரத்தை ஃபுல்லா வளர்த்து விட்டுருவாரு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு இப்ப சந்திரனும் ஒற்றைப்படை பாவமா 9ஆம் பாவத்துக்கு அதிகாரியா வர்றாருன்னு வைங்க. இப்ப குரு 5ஆம் பாவத்துக்கு அதிகாரியா வர்றாருன்னு வைங்க. இப்ப குரு திசை சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா நிச்சயமா அவங்களால வேலைக்கு போக முடியாது, தொழில் செய்ய முடியாது, ஆரோக்கியமா இருப்பார். ஆனா இதை பொருளை கொடுக்காது. அப்படியெல்லாம் சிக்கல்ல மாட்டிடும். அதனால எல்லாமே நம்ம நட்சத்திர சூத்திர முறை, டிகிரி முறையில பாவ அதிகாரிகளை மையப்படுத்தி தான் ஜோதிடம் இயங்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.